ஒரு பிரச்சனை ஆகிட்டுங்க. என் பெஸ்டி வந்து என் எக்ஸு கொடுத்த கிஃப்ட்டு நான் எங்கள் வீட்டு மேலே வச்சுருந்தேன்னா அது வந்து எங்கள் அம்மா சொல்லிவிட்டாங்க போல இருக்குது பெஸ்ட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரண் காலேஜில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அவனும் அவ்வளோ அழுதுட்டான். அந்த வீடியோவில் பாருங்க அவனும் அழுதுட்டான். என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியல இந்த சரணு போய். டேய் யாடா டே, என்ன பண்ணி தொலைஞ்ச காலேஜில் ஏதோ பிரச்சனையாம்ல? வா வீட்டுக்கு பார்ப்போம். சும்மா இரு. நான் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானு எனக்கு ஒன்றும் புரியலை. இனிமேல் நானே இவனை கொண்டு காலேஜ் கொண்டு இறக்கி விட்டு வரலான் இருக்கேங்க. அது கொடுத்த லெட்டர்லாம் கொளுத்தி பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்து எனக்கு அவன் அனுப்பு சத்தியமாக இல்லடி. ஆண்டி இப்படி பண்ணுற? அவளெல்லாம் ஒரு மறந்துட்டேன்டி. அவளாம் ஒரு ஆளே இல்லடி. இந்தா பேசுறா. அப்படி என்ன திட்டுவாடா? அழுகுறாண்டி. ஐடி கூப்பிடுறேன். காலேஜ்ல போலக்காடாது. சரி வா அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். வா நான் காலேஜ் வரேன். அவன் என்ன சொன்னாங்க? வா. ஹலோ நம்பிசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஒரு பிரச்சனை ஆகிட்டுங்க. என் பெஸ்டி வந்து என் எக்ஸு கொடுத்த கிஃப்ட்டு நான் எங்கள் வீட்டு மேலே வச்சுருந்தேன்னா அது வந்து எங்கள் அம்மா சொல்லிவிட்டாங்க போல இருக்குது பெஸ்ட்டுக்கிட்ட. அது தெரிஞ்சு அவ்வளோ என்ன எல்லாத்தையும் கொளுத்திட்டேன்னு சொன்னியே, ஏன் இப்படி பண்ணுற, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்த, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்திருக்கா. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க நீ, அவளெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவள் நினப்பு இன்னமும் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை திட்டாங்க. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். அதில் அவள் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரண் காலேஜில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அவனும் அவ்வளோ அழுதுட்டான். அந்த வீடியோவில் பாருங்கள் அவனும் அழுதுட்டான். பாருங்கள். ஓகே பை. என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியல இந்த சரணு போய். ஹலோ நம்பிசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என்னமோ சரண் பையன் காலேஜில் ஏதோ 7 எழுத்துட்டான் போல இருக்குங்க. அதை நிற்கிறான். அவங்க அம்மா இப்போ தான் பேசி வச்சாங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க என்னை. டேய் யாடா டே, என்ன பண்ணி தொலைஞ்ச காலேஜில்? இப்போ தான் பேசிட்டு வச்சேன். வீட்டுக்குலாம் போவானாண்ணா? இல்லை உங்கள் அம்மா என்னை கூப்பிடுறாங்க. போவானாண்ணா? என்ன பண்ணி தொலைஞ்ச காலேஜில் ஏதோ பிரச்சனையாம்ல? போக மாட்டியா? வா வீட்டுக்கு பார்ப்போம். சும்மா இரு. நீ வா. என்ன பண்ணி தொலைஞ்ச? எப்படி ஏறு. இல்லை உங்கள் அம்மா ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. நீ ஏறு ஃபஸ்ட்டு. ஏறு. நீ என்ன காலேஜில் இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கியா? போயிட்டு உனக்கு இருக்குடா. உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க. இந்த பையன் காலேஜ் போகிறன்ட்டு இதை 7 எழுத்துட்டாங்க. வேற ஐயோ உங்கள் அம்மா பாவம். அப்புறம் படிக்க வைக்கிறாங்க. என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனையை பண்ணிவிட்டான் காலேஜில். என் பெஸ்ட்டு யாரும் சொல்லாமல் வேற போகிறேனே. சரண் வீட்டுக்கு போயிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும். இவனை ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானு எனக்கு ஒன்றும் புரியலை. இனிமேல் நானே இவனை கொண்டு காலேஜ் கொண்டு இறக்கி விட்டு வரலான் இருக்கேங்க. அவன் காலேஜில் என்ன நாகப்பட்டினம் போகணும். இங்கேருந்து சின்ன பிள்ளையா, பால் குடிக்கிற பப்பாவா, எல்லாத்தையும் போய் சண்டை வளர்த்துட்டு. இதெல்லாம் என்ன இது? நீங்களும் காலேஜ் படிக்கிறவங்களாம் காலேஜெல்லாம் ஒழுங்காக போங்க. அரியர்லாம் வைக்காதீங்க. நானே ஏற்பட்டு அரியர் வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் அரியர் வச்சிங்கன்னா தான் தெரியும் கஷ்டம். அரியர் வச்சாலும் கெத்து உண்டு. கெத்து தான் அரியர் வச்சா. ஏன்னா நான் கெத்தாக காட்டிப்பேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அரியர் வச்சாதாங்க பசங்க. இருந்தாலும் சொல்கிறேன், காலேஜ் போயிட்டு ஒழுங்காக படித்து அரியர்லாம் கிளியர் பண்ணி இருக்கணுங்களா. இவன்னா அரியர் வச்சுட்டே சுற்றி நிற்கிறான். இப்போ என்னடனா காலேஜே இனிமேல் போக மாட்டேன், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அவங்க அம்மா கால் பண்ணி அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு நீ வர சொல்கிறாங்க. இப்போ வீடு தான் போயிட்டுருக்கேன். தேவையில்லாத வேலை பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. பொண்ணுங்க மேக்ஸிமம் பொண்ணுங்க எல்லாம் படிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. யாராது அதான் பொண்ணுங்கெல்லாம் எப்படியும் படிச்சிருவாங்க. அரியர்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு பொண்ணு கூட அரியர் வச்சதில்லை. ஆனால் பசங்க எப்படி பார்த்தாலும் 8-9 அரியர் வச்சுருவாங்க. நமக்கெல்லாம் ஏகப்பட்ட அரியர் இருக்குது. நான்லாம் சொல்ல மாட்டேன் எதுன்னு. ஐயோ நீ என்ன ஐயோ நாளை பிரச்சனை மட்டும் சொல்லிடானே. என்னத்த இது மட்டும் பிரச்சனை அங்கே கூட ஃபோனை அடிச்சிட்டாளா? சொல்லிவிடாதானே பிரச்சனை. ஹலோ ஹலோ சொல்லுடி. எங்க இருக்க? சரண் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டி.
எதுக்கு? இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அவன் வீட்டுக்கு காலேஜில் ஏதோ பண்ணிவிட்டான்டி. சரி அதெல்லாம் வேணாம், நீ வீட்டுக்கு போவே ஃபர்ஸ்ட். யார் சரண் வீட்டுக்கா? ஆஹா உங்க வீட்டுக்கு போ. ஏன் வீட்டுக்கா? எதுக்குடி? நீ போ. ஏன் என்னாச்சு? இல்ல நீ எவ்வளவு சொன்னா திருந்தவே மாட்டேல்ல. ஏன்டி நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு பார்க்க கஷ்டப்பட்டு இது பண்ண அடிபட்டாலும் நீ திருந்தாத நாய் தானே. ஏன்டி நான் என்ன அடி பண்ணேன்? என்னை ஏமாத்துறியா இல்ல கேக்குறேன். என்ன ஆச்சு இப்ப? என்ன இப்பதான் அம்மா போன் பண்ணி சொல்றாங்க எக்ஸ பத்தி என்னமோ வச்சு பரங்கி மேல ஏதோ பாக்ஸ் என்னமோ வச்சிருக்கேன். அவன் நினைப்பு உனக்கு இன்னும் இருக்குல்ல? அதுவாடி, அது டப்பாடி, அது ஒண்ணும் இல்லடி. ஃப்ராட் பொறுக்கி என்கிட்ட அன்னைக்கு கேட்டதுக்கு தீ அடிச்சுட்டே எல்லாம் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப அது கொடுத்த லெட்டர் எல்லாம் கொளுத்தி போனடி. பொறுக்கி நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அவன் நினைப்பு இருக்கும் தானே இன்னமும் இது பண்ணி. எனக்கு அவன் அனுப்பு சத்தியமா இல்லடி. ஏன்டி இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? நீ இப்ப போறியா இல்லையா வீட்டுக்கு? சரண் வீட்டுக்கு கூட அப்புறம் போய்க்கலாம். நீ இப்ப போ வீட்டுக்கு போ. இப்ப போய் என்ன பண்ண சொல்றேனே? அந்த ஏதோ பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை போய் எடுத்து தீ அடிக்கிறப்ப என்கிட்ட எவ்வளவு போய் பேச இவ்வளவு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஏதாவது சொன்னியா என்ன இருக்குன்னு அந்த பாக்ஸ்ல? ஏதாவது திங்ஸ்னா? ஆமாண்டி, அது கொடுத்த பொருள்லாம் இருக்குடி. நினப்பு இருக்குல்ல உனக்கு? நினப்பு இல்லடி, சத்தியமா நினப்பு கிடையாது. அவ்வளவு கண்டார மறந்துட்டேன்டி. அந்த கண்டார மறந்துட்டேன்டி. ஆமா கிழிச்சா அவ ஒரு லம்பாடி மாதிரி திரியிறா. அவள நீ நினைச்சுக்கிட்டு திரியிறியா இல்ல கேக்குறேன் அந்த குந்தானிய? அவ்வளவு நினைக்கலடி சத்தியமா. பொறுக்கி நாய சும்மா இருடா, நடிக்காத சரியா? அப்படி நினைச்சுன்னா நீ இன்னொரு தீ வச்சு அன்னைக்கு தூக்கி போட்டுருப்பியே. அது மேல இருந்துச்சு, அதை எதுக்கு இன்னொரு நாள் கொளுத்தி போட்டு விட்டேன்டி. கால் பண்ணி கேக்குறோம் எக்ஸ பத்தி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னைய வந்து சும்மா ஒரு பெஸ்டின்னு பேருக்கு வச்சிருக்க அப்படிதானே? நான் இருடி, காலைல நான் போய் கொளுத்தி போறேன்டி. ஏன்னா நீ அவ எவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துற, நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு ஒரு நினைப்பு இல்லையாடா? அவளெல்லாம் ஒரு மறந்துட்டேன்டி. அவளாம் ஒரு ஆளே இல்லடி. மறந்து எந்த அளவுக்கு கஷ்டம். சரி வை, நான் சரண் வீட்டுக்கு போயிட்டு நான் கால் பண்றேன். எதுக்கு நீ போற சரண் வீட்டுக்கு? நான் என்ன பண்ணிக்கிறேன்? நீ சரண் வீட்டுக்கு எதுக்கு போற? சத்தியமா நாளைக்கு கொளுத்தி நான் உனக்கு வீடியோ கால் வேணாம் பண்றேன். அவ கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொளுத்துறேன். இப்ப நான் கொளுத்தி இல்ல ஓ மேல சத்தியமா நாளைக்கு கொளுத்துவேன். நைட் ஆயிட்டுக்கா. நாளைக்கு கொளுத்தலைனா என்ன பண்ண? என்ன பண்ண நீயே சொல்லி ஏதாவது திருப்பி. நாளைக்கு நான் வீடியோ கால் பண்ணுவேன். நாளைக்கு மட்டும் நீ கொளுத்தலே வச்சுக்க. நாளையோட உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. பெஸ்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிக்கலாம். என்னடி? என்னடியா? சரி 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 கொளுத்துறேன் கொளுத்தி போட்டுறேன். இன்ன வர ஒரு வார்த்தை கூட சொல்ல. அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியணும். சரிடி கொளுத்துறேன்டி. வைடி கடுப்பாகுது. என்ன வைக்கிற? இப்ப எதுக்கு நீ சரண் வீட்டுக்கு போற? அதான் சொன்னனே, அந்த சரண் போய் காலேஜ்ல ஏதோ வேலையை பார்த்து விட்டான். என்ன பார்த்தா? என்னானே தெரியல. அவன்கிட்ட கேள்வி அவன்கிட்ட கொடுக்குறேன். குடு. இந்தா பேசுறா. அப்ப என்ன திட்டுவாடா? ஹலோ ஹலோ அக்கா, காலேஜ் போலக்கா. இனிமே ஏன் போல உனக்கு? மனசு கஷ்டமா இருக்குக்கா. என்ன ஆச்சு உனக்கு? இல்ல சீரியஸாவே நான் இனிமே காலேஜ் போல வேணாம். அதான் எதுக்கு நம்ம காலேஜ் போல என்ன வைத்து போல? அது காலேஜ்ல பிரச்சனைக்கா. என்ன ஏழ்ரை இழுத்த நீனே? நான் எதுவும் பண்ணல, எனக்கு போக பிடிக்கல. அவங்க அம்மா கால் பண்ணி என்ன கூப்பிடுறாங்கடி. இந்த பையன் நம்ம காலேஜ் போக மாட்டானா, ஊரா சுத்த போறான்னு நினைக்கிறேன்டி எங்கேயோ. அக்கா என்ன வேணா பாரு, நான் வீட்ல அண்ணனோட தான் இருப்பேன். எனக்கு காலேஜ் இல்ல, எக்ஸாம் நான் போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன். காலேஜ் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. என்கிட்டயே சொல்ல மாட்டான் என்ன ரீசன். அவங்க அம்மாட்ட போய் கேட்டாதான் தெரியும். பிடிக்கவே இல்லக்கா காலேஜ். மனசெல்லாம் கஷ்டமா இருக்குக்கா. உன் மேல சத்தியமா இப்ப அழுவே வருது. உண்மையிலே அழுவ வருது. சத்தியம்ல ஒரு மாட்டம் இருக்கு. ஏதோ பொண்ணு என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறான்டி. நான் அதான் நினைக்கிறேன். லவ் எல்லாம் வர மாட்டாக்கா. பிரச்சனைக்கா, அது எப்படி சொல்றேன்னு தெரியல. சண்டைல அது ஒரு பிரச்சனை. உரி போனா என்னடி ஊரா பொறுக்க போறான்டி உரி. அது ஒரு தெரியல, சொல்ல மாட்டான். அவன்கிட்ட ஏதாவது அட்வைஸ் பண்ணு. சோகமாவே இருக்கான். காலேஜுக்கு போகணும் டெய்லியும். நான் உன் அண்ணன் வீட்டுல எல்லாம் போய் இருக்கிற வேலை வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க. நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு கிளப்பி விட்டு சொல்லிடுவேன். பாத்துக்கோ. அழுவே வருதுக்கா. கஷ்டப்பட்டு பாவம் பிச்சைக்காரங்க படிக்க முடியாம தெரியறாங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு இதுவா இருக்கா? இல்ல கேக்குற வலிக்கு அழுகுறாண்டி. வைடி கூப்பிடுறேன். ஹலோ, நீ அவங்கிட்ட கூட வை ஹலோ சொல்லு. அழுகுற இங்கிட்டு வா. ஹலோ குட்டி, சொல்லு. இப்ப எதுக்கு அழுகுற? ஒழுங்கா காலேஜ் காலேஜ்ல போலக்கா. சரி விடு, வைடி நான் பாக்குறேன். வைடி ஹலோ
சொல்ற பேசுறா வை கூப்பிட்றா அங்கே அம்மாட்ட பேசு. சொன்னா கேட்க மாட்டியா? கஷ்டமா இருக்கு காலேஜ் போகிறதுக்கு. சரி விடு வைடி இருடி அழுதுட்டு நான் கூப்பிட்றேன் ஐடி. டேய் இருடா போட காலேஜ் ஓரமா வாடா. என்னடாச்சு இங்கே வாடா இங்கே வாடா. சரி வா அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் வா. ஐயோ வா நான் காலேஜ் வரேன். எவன் என்ன சொன்னாங்க வா. ஏன்டா இப்போ என்னடாச்சு வா உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறது எப்படி. டேய் ஏன்டா அழுகுற. விடு போவேண்ணா விடு. ஏன் இப்போ அது போட்டுக்கிட்டு. எனக்கும் நேரம் சரியில்லை உனக்கும் சரியில்லை போ. என்ன அழுதுட்டான் திடீர்னு. டேய் ஏன்டா. ஐயோ என்ன ஆச்சுன்ட்டுல காலேஜில் கண்டிப்பாக என்னன்னு விசாரிச்சே ஆகணும். சரி அழுகாத மென்டல் மாரி கடுப்பாகிடும். அப்புறம் ஒரே அரை தான் அரைஞ்சு விடுவேன். சரி நான் சொல்லிக்கிறேன் அவள்கிட்ட சொல்லிக்கிறேன் காலேஜ் போவேண்ணா விடு. என்ன ஆச்சுன்ட்டு இதை பார்த்துக்கலாம். அதான் நாளைக்கு ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டேங்க. அன்றைக்கே லெட்டரை கொளுத்துனேன். அதோட சேர்ந்து அவள் கொடுத்த கிஃப்ட்டையும் கொளுத்தி தொலைஞ்சிருக்கணும். அது அப்படியே கிடக்குங்க. அது என்ன பண்ண தெரியல. நாளைக்கு கொளுத்துலன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்ட்டா. எனக்கு வந்து நேரமானு தெரில. கொளுத்தி போட்டுருவோம். அப்படின்னா நாளைக்கு கொளுத்துறத வீடியோ எடுக்கலாமா வேணாமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் காட்டுறேன் வீடியோவில் என்னென்ன கொடுத்தானே. என்னோடய எக்ஸு ஃபுல்லாக கொளுத்தி போட்டுடுறேன். அப்போ நாளைக்கு வீடியோ கால் பண்ணி தான் கொளுத்தணும். எப்படியும் வெஸ்டிக்கு கடுப்புங்க. எங்கள் அம்மா ஒரு ஆளுங்க சொல்லிவிட்டாங்க. அது இருக்கிறத எனக்கே தெரியாது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் அவங்க அம்மாட்ட போயிட்டு என்னான்னு கேட்டுக்கிறேன். ஓகே பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.